ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 21:22 இதற்கு ஒரு நோக்கம் என்னென்னா, நாம் ஜெபத்தில் எவைகளை கேட்பானும் பெற்றுக்கொள்வோம் என்று முதலாவது விசுவாசிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஜெபித்த பிற்பாடு ஆண்டவர் நமக்கு பதிலை கொடுத்து விட்டார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கும் போது அது அப்படியே நமக்கு ஆகும் என்று ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஜெபிக்கும் போது விசுவாசம் உள்ளவர்கள் நாம் ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாத ஜெபம் ஒன்றுக்கும் உதவாது. விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிணியாளிக்கு சுகம் வேண்டும் என்றாலும் விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நாம் ஜெபத்தில் போய் உட்காரவும் முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அப்படியாகவே நாம் கேட்டு அவரிடத்தில் விசுவாசம் வைத்து ஜெபித்து நமக்கு தேவையானதை நம் சரீரத்தில் பலகீனமாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான காரியம் இருந்தாலும் சரி, அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு தவறே கிடையாது. ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை முதலாவது நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த பூமியில் வாழும்போதே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு இந்த பூமியில் வாழ தேவன் நமக்கு கிருபை அளிப்பாராக. ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.